இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எது எது அப்படின்னா டிஎம்கே, திமுக, அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுகன்னு படி பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட், அதுபோல் டிஎம்டிகே, தேமுதிக, திரு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பார்ல அந்த கட்சி 2005 ஆரம்பிக்கிறாரு. அதுபோல் என்டிகே, நாம் தமிழர் கட்சி, திரு சிபா ஆதித்தனார் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பார் 1958. அதுபோல் விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது வந்து 1982. இப்போது திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்க எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள். நிறைய கட்சி இருக்கலாம். இப்போ டிவிகே வந்து தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருடைய கட்சியே அதில் வரல அப்படின்னா, ஏன்னா இந்த மாநில கட்சிக்குன்னு சில அந்தஸ்து இருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அவங்க வந்து மாநில கட்சி அந்தஸ்து கொடுப்பாங்க. அது வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 கட்சிகள் வந்து என்ன சொல்கிறோம், மாநில கட்சி அந்தஸ்து பெற்று இருக்குன்னு சொல்கிறோம். அதில் ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதன் மூலமாக வந்து மாநில கட்சி அந்தஸ்து. தேமுதிகவும் அதே மாதிரி தான். அதே போல் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்காங்க, அதனால எலெக்ஷனில் வெற்றி பெறாங்க. அதிமுக நிறைய பிரதானமான எதிர்கட்சியாக இருக்காங்க. திமுக இன்னைக்கு ஆட்சியிலே இருக்காங்க. மாநில கட்சி அந்தஸ்து. நாம் தமிழர் கட்சி வந்து எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறல. ஆனால் எப்படி வந்து தேசிய அதாவது மாநில கட்சி அந்தஸ்து பெற்றாங்க அப்படின்னா அதுதான் அந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக பாருங்கள், 2011 ஒரு குறிப்பிட்ட ரூல் ஒன்று இதில் ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஆட் பண்ணுறோம், மாநில கட்சியாக அந்தஸ்து பெறுவதற்கு லோக்சபா எலெக்ஷன்லையோ அல்லது அசம்பிளி விச் இஸ் சட்டமன்ற தேர்தலையோ 8% வாக்குகள் பெற்று இருந்தால் அந்த கட்சியை நம்ம என்னவா அறிவிக்கலாம் அப்படின்ட்டுனா மாநில கட்சியாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷனை வந்து பூர்த்தி செய்ததுனால நாம் தமிழர் கட்சி வந்து மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வராங்க.